வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஒற்றுமை, சமூக வளர்ச்சி, கல்வி ஆகியவற்றோடு தொடர்புடையதுன்னு மெய்ப்பிச்சுட்டு வரீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க. உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம். இதை இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு. பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு நாசமாகிவிடும் என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாம் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எவராலும் சீர்குலைக்க முடியாது என திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி அமைந்தா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை எண்ணி பார்த்தால் சீன பெருஞ்சுவரை விட பெரியது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது காலில் விழுவது, காலை வாருவதுதான் எனவும் முதலமைச்சர் விமர்சனம். அர்த்தமா அகராதைகளில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவரு தமிழ்நாட்டில் பாஜக போடும் ராஜதந்திரம் எடுபடாமல் போனதால் சிபிஐ, இடியை வைத்து மிரட்டி கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். கூட்டணி ஆட்சி அமைந்தா, தமிழ்நாட்டில் அமைஞ்சா அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும். ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு. நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு ஒன்றுதான். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநாட்டில் 5 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் மு க ஸ்டாலின். இஸ்லாமியர் உலகமாக்குகளுக்கு ஓய்வூதியம் 5000 உயர்வு, இருசக்கர மானியம் 50,000 உயர்த்தப்படும் என அறிவிப்பு. வக்பாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும், 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சாறை சாறையாக குவிந்த பொதுமக்கள். பாரமதியில் பூத உடல் வைத்திருக்கும் மைதானத்தின் முன்பு ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பு. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுக்கி விபத்து. விமானம் தீப்பற்றி எரிந்ததில் அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம். விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரியும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சி. அஜித் பவார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு.
உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாராமதியில் விபத்துக்குள்ளான விமானத்தில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை. விமான நிறுவன அதிபர் VK சிங் விளக்கம். மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் மரணமடைந்ததால் ஆதரவாளர்கள் சோகம். உடல் வைக்கப்பட்டுள்ள பாராமதி மருத்துவமனையின் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான NCP தொண்டர்கள் குவிந்து கண்ணீர். மராட்டிய மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்தையொட்டி மாநில அரசு துக்கம் அனுசரிப்பு. மாநில சட்டப்பேரவையில் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி. குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு 4 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக திரௌபதி முர்மு பெருமிதம். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 2 கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு. கடந்த ஆண்டு மட்டும் 350 மில்லியன் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரௌபதி முர்மு பேச்சு. குடியரசுத் தலைவர் உரையை தொடங்கியவுடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகளை கண்டித்தும் VP ராம்ஜி திட்ட சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளில் நடந்து கொண்ட விதம் நாட்டிற்கே அவமானகரமானது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்து அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என காட்டும். விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ளை சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக விழிப்புணர்வு பிரச்சாரம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் பணியை சிறப்பாக செயல்படுத்திட தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடன் திமுக MP கனிமொழி சந்திப்பு. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 30 தொகுதிகளை கேட்பதாக தகவல். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளை கேட்ட நிலையில் கூடுதலாக 5 தொகுதிகளுக்கு குறி. சென்னையில் வசித்து வந்த வடமாநில குடும்பத்தினர் 3 பேர் கொடூரமாக கொலை. பெண் மற்றும் 2 வயது பெண் குழந்தையின் உடலை தேடும் பணிகள் தீவிரம். சென்னை அடையாறில் வட மாநிலத்தை சேர்ந்த 3 பேர் கொலையான விவகாரம். கைது செய்யப்பட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 6 பேரை தனித்தனி இடத்தில் வைத்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. சென்னை தரமணியில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் இதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்லப் போகிறார் எனவும் எக்ஸ் பதிவு. அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதி என்பது வெறும் ட்ரைலர் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேட்டி. திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது காலாவதியான நீராவி என்ஜின் போன்றது என விமர்சனம். OPS மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து காலம்தான் பதில் சொல்லும். நாளை OPS கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தவுள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் கருத்து. தமிழக வெற்றிக்கழக ஆலோசனை கூட்டத்தை விசில் அடித்து தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் N ஆனந்த். ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தவைக்க நிர்வாகிகள் விசில் அடித்து உற்சாகம். தவைக்க தலைவர் விஜய் எதற்கும் பயந்தவர் அல்ல. ஜனநாயகன் படத்தை காட்டி எல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியாது என தந்தை SA சந்திரசேகர் பேட்டி.
தாவேகாவுடன் சேர்ந்தால் காங்கிரசிற்கு தமிழகத்தில் மீண்டும் பவர் கிடைக்கும். தாவேகா தலைவர் விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் காங்கிரசுக்கு அழைப்பு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து விஜயின் தாவேகாவில் சேர்க்கும் ஆசை நிறைவேறாது. புதுக்கோட்டையில் மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சனம். சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து நடித்துக் கொண்டிருப்பதாக விளாசல். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு. தமிழ்நாடு, மேற்கு வங்க எஸ்ஐஆர் வழக்குகளை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் 1200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 5200 ரூபாய் அதிகரிப்பு. காலையில் 2240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் 2960 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் பேரதிர்ச்சி.